அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா வேண்டாமா, நீங்களே எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இப்ப சோசியல் மீடியால ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி நிறைய பேரை ஷாக் ஆக வச்சிருக்கு. அதே நேரத்துல சில பேரோட முகத்தை சுளிக்க வச்சிருக்கு. அப்படி எதுக்காக அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட்வேர்ல ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. பையனும் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அட பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான். இதை விட வேற என்னங்க வேணும்? சாதாரணமான ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் இப்படி ஒரு பையனை தான் சூஸ் பண்ணுவாங்க அவங்களோட பொண்ணுக்கு. அப்படி பெரியவங்களா பார்த்து ஒரு பையனை சூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தமும் பண்ணி வச்சுட்டாங்க. தன்னோட வருங்கால கணவர் இவர்தான், இவரோட சம்பளம் இவ்வளவுதான், நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சாதாரணமா ஒரு பெண்களுடைய கல்யாண கனவுகள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கும் இருந்திருக்கு. சரி, இந்த மாசம் கல்யாணம் நடக்க போற ஒரு சூழ்நிலையில கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் மைக்ரோசாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கேயும் இந்த லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தலை தூக்கி இருக்கு. அதுல இவருக்கு வேலை போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா வேண்டாமா அப்படின்னு இந்த பொண்ணு இப்போ இணையத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க. நிறைய பேரு என்னமா இது, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லி பல பேர் ஒரு மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பதில்கள் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒண்ணு, நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. கண்டிப்பா வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. சோ அதனால கொஞ்ச நாள் நீங்க ஹாப்பியா இருக்கலாம், அதுக்கப்புறமா அவர் வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட கல்யாணம் ஆக போது இல்ல, அப்ப சும்மாவா இருப்பாரு, நிச்சயம் அவர் வேற வேலை தேடுவாரு, கண்டிப்பா அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்க இந்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக்கிட்டு இருக்கு. அதாவது என்னைக்குமே ஒரு பர்சனல் லைஃப்ல மூன்றாவது மனுஷனுடைய கருத்துக்களை கேட்காதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு கேட்ட கேள்வியானது இப்போ இணையத்துல பூகம்பமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கம்மி இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட், சூப்பர். ஸோ இப்போ திருமணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சீரியல்ல நீங்க பேரா போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உங்களை ரியல் லைஃப் கப்பிள் அப்படின்னே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க பல குடும்பங்கள். அவங்க ஆமா கண்டிப்பா அது வெளியே போனாலும் உங்கள்ட்ட கேட்கறது உண்டு. அதுல தப்பு இல்லை. இப்போ எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் ஜனனி எப்படியா இருக்கா, அவள் நல்லா பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா இவங்க எனக்கு நான் சொல்ல என்ன பேச விட இல்ல யார் வேணாலும் கண்டென்ட் கொடுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட் தான் முக்கியம் இல்ல, கொடுக்கணும்ல, கொடுக்க விடணும் இல்ல. சரி நீங்க பேசுங்க. இல்ல இல்ல நீங்க பேசுங்க. இல்ல பரவாயில்ல. சரி நானே பேசுறேன். ஸோ என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா சந்தோஷ் கேரக்டர் எல்லாம் திட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க அம்மா இவங்க கூட பேசவே இல்லை. ஏன்னா ஏன் ஜனனிக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, நீ அது பண்ண பாவமா இருக்கே, இன்னும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, அப்படி இப்படி ஏன் இந்த புள்ள இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாங்களா. இவங்க கூட பேசவே இல்லையா, எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. நீங்க பேசுங்க. முடிஞ்சிச்சு. இப்போ நான் மறந்துட்டேன், நான் என்ன பண்றது. ஸோ அந்த மாதிரி இல்லை, வீட்லயே ஆசைப்படுவாங்க சந்தோஷ் ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு ஜனனின்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரிஜினல் நேம் வச்சு பேரே மறந்து அப்புறம் ஜனனி கூப்பிட்டு நல்லா பார்த்துக்கோ, அப்படி சண்டைலாம் போடக்கூடாது, திட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப எல்லாம் எனக்கு சண்டை எல்லாம் பண்ணணும். அவங்க கூட கால் பண்ணும்போது பழகி போச்சு. சரி 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 நீங்க பேசுங்க. அந்த மாதிரி ஐயோ இப்போ எங்க விட்டோம், எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. அவ்வளோதான் பிரதர். அதான் அந்த மாதிரி சீன் பொறுத்த வரைக்கும் டயலாக் உங்க டயலாகும் சேர்த்து சொல்லிடுவாங்களா, அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அது மட்டும் தெளிவாக இருக்கும். ஆக்ஷன் ரோலிங் ஆக்ஷன் சொல்லிட்டு அப்படியே டபக்கன் அப்படியே மூஞ்செல்லாம் மாறிடும். சந்தோஷ் ஜென்னையா மாறிடுவாங்களா அப்போ? இப்ப கூட வந்துட்டாங்க. நான் ஏதோ சேடா இருக்கணும்னு இப்படி டர்னா இருக்கேன், இவங்க கேமராக்கு இப்படி ஆப்போசிட்ல இருக்காங்க. ஸோ இவங்க மூஞ்சி காணாது. ஸோ நான் சேடா இருக்கேன், நான் சிரிக்கா வைக்க ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு அப்போ கூட முடியல. ரைட், ஓகே, சூப்பர். ஸோ இப்போ கப்பலாக இருக்கனால, அதாவது சீரியலை பொறுத்த வரைக்கும் கப்பலாக இருக்கனால வெளியே ஆப்வியஸ்லி ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெளியே பேச தான் செய்வாங்க, ரூமராகவும் போக தான் செய்யும். அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு அது பழகிடுச்சு ஆக்சுவலி? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இப்படி டபக்கன் இப்படி கேட்டானுங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக அது பழகிறோன்றாங்கல்ல, அந்த மாதிரி போக போக பழகிறோம். ஓகே. ஆனா இது உங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கும் அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கறது நீங்க சொல்லுவீங்களா அந்த இடத்துல? இல்லனா அவங்களுக்கு அது புரியுது, அவங்களோட ப்ரொஃபஷன் இதுதான் அப்படிங்கறதுனால? ஆமா. இல்ல ப்ரோ, இப்போ அது ஃபேமிலிக்கு தெரியும்ல, நாமளா தெரியும்ல என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. இப்போ எல்லாருமே அந்த மாதிரி தானே, ஒரு ப்ராட் மைண்டட் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளாவது அவங்க ஆசைப்படுறாங்க, ஆடியன்ஸ் அதை ஆசைப்படுறாங்க. இப்போ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சீரியலில் ஒரு கப்பலாக இருக்கோம்,
இவங்க ரியல் லைஃப்லேயும் ஒன்றா சேர்ந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுதான் அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் இல்லையா. ஸோ அப்போது வந்து அந்த சீரியலோட சக்ஸஸ் தான் சொல்லணும், அந்த கப்பலோட சக்ஸஸ் தான் சொல்லணும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமா, இல்லைனா ரோலில் சண்டை போடுறது அப்படிங்கிறது கஷ்டமா? எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்? ரெண்டுமே கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே ஈஸி தான் அப்படின்றீங்க. சீரியஸாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் ஏதாவது காமெடி பண்ணிட்டு ஏதாவது ஆனால் எப்பவுமே வெளியே ஜாலியாக தான் இருக்கீங்க ஆஃப் த ரெக்கார்டில் அப்படிங்கிறனால. ரைட், ஓகே. பர்ஃபார்மன்ஸ் வந்தால் வந்துடும். சூப்பர். ரைட், ஓகே. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் வந்து ஏதாவது ராங்காக போயிருக்கா? ராங்கானா எப்படி மீன் பண்ணீங்க? ஆமாம், அதை கரெக்டாக தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ராங் இந்த சென்ஸ் வந்து எப்படி இப்போ வந்து இன்டென்ஸாக சீரியஸாக நீங்கள் ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டைமில் புசுக்குன்னு சிரிக்கிறதும் நீங்கள் சிரிக்கிறதும் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நடந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து அதான் சொன்னாங்கல்ல, நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம்னு சொல்லிட்டு. ஓ ப்ளீஸ், நான் தான் கூச்ச சுபாவம். அப்படி பாத்தீங்களா, எல்லா கிரெடிட் நான் சொன்னேன், எல்லா கிரெடிட் எடுக்கிறதா. மேலே தான் இருக்காங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படியே கூட்டு வந்து பேச யாரும் இல்ல, நான் வந்து எல்லாம் ஓல் டீம் தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டேன். ரயில் எல்லாம் யாராவது பார்த்து நான் படிக்கும்போது ஒன்றா எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க கீழே. இந்த இவங்க சேனல் நம்ம கலாட்டா சேனல் கீழே வந்து இது பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுங்க. எங்களுக்கு ப்ரோமோ கிடைச்சிருச்சு. நான் சொல்றேன் என்னது என்ன சொல்லலாம்? எது பொண்ணுகிட்ட பேச மாட்டீங்க சொன்னீங்க? ஆமா பேச மாட்டேன். நான் அப்புறமா சொல்றேன். ஐயோ, அப்புறமா சொல்லுவாங்க. பல ரகசியங்கள்லாம் வெளியே வந்துரும் போல இருக்கே. எப்படி பாத்தீங்களா கிரெடிட் உடனே நான் கூச்சங்க முடியல. அதான் பிகினிங் ஸ்டேஜ்ல நல்ல பையன்தான், அப்படி சொல்லல. ஃபர்ஸ்ட் என்னன்னா 2 பேருக்கும் நாங்க வந்து அப்போ எல்லாம் பார்த்தா ட்ரீம்ஸ்ல தான் நமக்கு நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஆனா அது பார்க்க வந்து ட்ரீம்ஸா இருந்தாலும் நாங்க ரியலா தான் நடிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. ஸோ ஜவர் சரி இருந்தாங்க. ஸோ நானும் கொஞ்சம் சிரிக்கிறது, அவரும் கொஞ்சம் சிரிக்கிறது. வந்து லாஸ்ட்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் வந்ததுன்னா அதை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பாடுபடுவார் பாருங்க. டேய் வா வா வாங்க என்ன பண்ணுங்க, இதான் சீன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மைண்ட் செட் பண்ணுவாங்க. லாஸ்ட் கொஞ்சம் கோவப்படுவாங்க, இப்போ என்ன பண்ண மாட்டீங்களா இல்லையா, சரி சரி சார் பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் நமக்கு செட் ஆச்சு இல்லையா. அது அப்படியே ஃப்ளோல போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவீல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க இந்த இன்டர்வியூவில். பட் ஃபுல் சீக்ரெட் உங்கள்ட்ட ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு நாள் உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு செகண்ட் பார்ட் இன்டர்வியூக்காக வந்தாதான் உண்டு. என்ன பேசுறாங்க? என்னதே சீக்ரெட் இல்லையா, பார்க்குற ஆடியன்ஸுக்கு அதை புரிஞ்சுப்பாங்க. இப்போ என்ன நாங்கள் சீக்ரெட் சொல்லலாம்? சீக்ரெட் உங்களுக்கு தெரியாதுன்றீங்களா? அது எடிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அது என்ன சீக்ரெட் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்க்கணும். ரைட், ஓகே, சூப்பர். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்கும் இவ்வளோ நேரம் உங்களோட டைமை கொடுத்ததுக்கு. ஸோ லைட் வேறு போயிட்டு இருக்கு. உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகேன் உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அந்த இன்டர்வியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற எல்லா இன்டர்வியூமே ரொம்ப ஜோவியலாகவும் நல்லா போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸும் அப்படி தான் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நாள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம இப்போ ஒரு ட்ராக்ல இருக்கோம், அது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்னா நம்ம சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நம்மளை வளர விட மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். நான் கஷ்டப்பட்டேன் நம்ம சொல்கிறதுல ஒன்றாக போகிறது இல்லை. ஸோ அதனால் இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எப்போனா நம்ம டவுனாக ஃபீல் பண்ணால் கூட இந்த சப்போர்ட் தான் நம்மளை வந்து எப்பவுமே தூக்கி நிறுத்தும். உண்மையிலே நமக்கு வந்து ஒரு இப்போ வந்து எனக்கு வந்து சான்ஸே கிடைக்கல, எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைனா கூட இந்த சப்போர்ட்டை வச்சு ஓகே அவனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கப்பா அப்படின்றதுனால அது கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து நான் இப்போ நாலு காசு சம்பாதிக்கிறேன்னா அது வந்து அங்கேருந்து வந்தது தான் சொல்லுவாங்க. அது அவங்க அங்கே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ என்னை யாருமே பார்க்கல, என்னை பிடிக்கல, என்னோட ஒரு போஸ்ட் வரும்போது எனக்கு 4 கமெண்ட் கூட இல்லைன்னா என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. என்னடா அவனுக்கு எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ மார்க்கெட் இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளால் நிற்க முடியும். அது சீரியலாக இருந்தாலும் சரி, சினிமா இருந்தாலும் சரி. ஸோ அதனால் அவங்க சப்போர்ட்டு வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டு. இதே சப்போர்ட் எப்போது நம்மளுக்கு வேணும்.